அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. இன்றைய ராசி பலன் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வாரம் ரொம்ப ஒரு அற்புதமான வாரம்னு சொல்லலாம். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைய போகிறது. அதுல முதல் விஷயம் என்னன்னா, சூரியன் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 17ஆம் தேதி செப்டம்பர், சூரியன் கன்னி ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். சூரியன் கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஒண்ணு. இரண்டாவது, 19ஆம் தேதி செப்டம்பர் சுக்கிரன் துலாம் ராசியாக இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு பிரவேசம் அடைகிறார். அது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. இதுல இன்னொரு சூக்ஷம் என்னன்னா, புதன் சூரியனுடைய வீட்டில் இருக்காரு, சூரியன் புதனுடைய வீட்டில் இருக்காது. அது பேர் என்னன்னா பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லுவோம். மீனிங், புதன் சூரியனாக மாறுகிறார், சூரியன் புதனாக மாறுகிறார், அந்நியன் ரெமோவாக மாறுகிறார், ரெமோ அந்நியனாக மாறுகிறார். அவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா உங்களுக்கு புரியணும்னா அவ்வளவுதான் இதுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம். இதுல என்னன்னா, இந்த அப்போ பரிவர்த்தனா யோகத்திற்கு அப்புறக்கான காம்பினேஷன் பார்க்கும் பொழுது புதன் கேதுவாக அவர் மாறுவார் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே. சோ இதுல இந்த வாரம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா, சந்திரன் சஞ்சாரம். சந்திரன் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணுவார்னா, ரொம்ப முக்கியமான இடங்களாக கருதப்படக்கூடிய காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, அர்த்த திரிகோணத்துல முக்கியமான திரிகோணம் மகரம், அதுக்கப்புறம் கும்பம், மீனம், மேஷம், இந்த மாதிரி 4 இடங்கள்ல சஞ்சாரம் செய்வார். இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துல நான் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கிரன் பிரவேசம், துலாம் ராசிக்கு சுக்கிரன் பிரவேசம் அடையும் பொழுது முக்கியமான கிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய சனி சுக்கிரன் செவ்வாய் தொடர்புகள் ஏற்படும். சனி சுக்கிரன் செவ்வாய் தொடர்புகள் அல்லது செவ்வாய் சுக்கிரன் சனி தொடர்புகள் எப்படி வேணா சொல்லலாம். ஆனா இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, 3 ராசிகளுக்கு செம்ம டைமிங். நம்பர் 1 துலாம், நம்பர் 2 சிம்மம், நம்பர் 3 மிதுனம். ஓரளவுக்கு நல்ல பணம் வரக்கூடிய, நல்ல துட்ட பார்க்கக்கூடிய ராசிகள் இந்த வாரம் எவை அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 கன்னி, நம்பர் 2 மகரம், நம்பர் 3 ரிஷபம். இந்த 3 ராசிகளும் நல்ல பணத்தை பார்க்கும். பயங்கரமான ஆடம்பரம், லக்ஸுரி, எல்லாத்துலயுமே சந்தோஷம், அட்டிச்சித்ரா சிக்ஸருங்கிற மாதிரி ஒரு யோகம். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, தனுசு நம்பர் 1, அதுக்கப்புறம் மேஷம், அதுக்கப்புறம் சிம்மம். இவங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கு. ஸோ பேசிக்லி இந்த வாரத்தோட எஜிஸ்ட் என்னன்னு சொல்லி இந்த 1.5 நிமிஷத்துல பேசும்பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல பெரிய ஒரு யோகா என்னன்னா, நாடி சூக்ஷமத்தின் பிரகாரம் சனி சுக்கிரன் கனெக்ட் தன், அதாவது பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, வருவாய்க்கு பிரச்சனை கிடையாது, தொழிலுக்கு பிரச்சனை கிடையாது, நல்ல துட்ட கொடுக்கும், லோன் கிடைக்கும், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நல்ல நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். அப்ப என்ன பிரச்சனை வரும்? ஃபேமிலிக்குள்ள சண்டைகள் கிரியேட் ஆகும். கரெக்டா பாருங்க, திரிகோணத்துல யாருடைய ஃபேமிலியில இந்த வாரம் இந்த வாரம் இல்ல, இந்த மாசம் ஒரே மத்தளமா இருக்கப்படுது, பிரச்சனைகளா இருக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 துலாம். இந்த மாசமே சொல்றேன், யாரு மூலியமாக அப்புறம் சொல்றேன். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் இருக்கக்கூடிய வீட்டுல பெண்களால பிரச்சனை வரும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்கள் வீட்டுல அடுத்த 1 மாசத்துக்கு ஆண்களால பிரச்சனை வரும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல பெரியவங்கனால, மூத்த அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, இவங்கனால பிரச்சனை வரும். சோ இதை மட்டும் நீங்க பாத்துட்டா போறோம், பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இந்த வாரத்துக்கான பலன்களை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் கேது, புதன் கேதுவாக மாறுவார். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் பிரம்மாண்டமா இருக்கும். எழுத்து, ஓவியம், அதே மாதிரி ஆஸ்பத்திரி, மாத்திரை, மருந்து, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். லைஃப் பேசிக்கலா இந்த வாரத்துல இருந்து நல்லா இருக்க போறதுன்னு சொல்லலாம். எழுத்து, அதே மாதிரி டாக்குமெண்டேஷன், போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலயுமே ஜெயிக்க போறீங்க. ரொம்ப முக்கியமான கிரெடிட் கார்டுல மாட்டிக்கொண்டு தவிச்சுட்டு இருக்கக்கூடிய, வட்டியில மாட்டின்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உட்கார்ந்து பேசி ஒரு சொல்யூஷன் காண போறீங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன், வாழ்க்கை துணைக்கு அபரிதமான யோகம், அடிச்சதுரா சிக்ஸருங்கிற மாதிரி சமையான யோகம். வெளியூர் வெளிநாடுகள் பயணம், ஆடம்பரமான விஷயங்கள் வாங்குவது, வீடு மனை வாகனங்கள் அமைவது, நினைத்த காரியங்கள் கைகூடுவது, அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இந்த வாரம் முழுக்க முழுக்க அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு. அந்த பெண்களுக்கு எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. பெண்கள் மெயினா மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பயங்கரமான வெற்றி. ஒருவேளை நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை துணை என்ன சொல்றாங்களோ அதை கப்பு சிப்புன்னு கேட்டு போறது நல்லது. மற்றபடி எந்த விதமான பாதிப்புகள் கிடையாது. அற்புதமா இருக்கு. சில பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னா, பஞ்சமஸ்தானத்துல புதன் உட்காரும் பொழுது அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம்னா மத்தவங்களுக்கு என்னன்னு நீங்க பாடம் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய வாரமா இருக்கப்படுது. சந்தோஷம் அப்படிங்கிறது 90, பொருளாதார ஏற்றம் 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள்.
ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அழகு, ஆடம்பரம், கலை உலகம், உணவு, டெக்ஸ்டைல், அப்பேரல், வீடு கட்டுதல், வாங்குதல், லோன்காக அப்ளை பண்றது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் 100% பொருளாதாரத்துல சரியான வெற்றியை கொடுக்கும். ஆண்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கோபதாபங்கள் வேண்டாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. உங்க பேச்சுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் கொடுக்கும். ஆனா செவ்வாய், சுக்கிரன், சனி வக்கரம் பெறும்பொழுது வீடு, நிலப்பரன்கள், வாகனங்கள் உங்க வாழ்க்கை துணையோட பேர்ல வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் வரலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ரொம்ப முக்கியமான சூரியன் கேது காம்பினேஷன். வீட்டுல அப்பாவுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும், பையனுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். கோவில் கும்பாபிஷேகங்கள், கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெருமாள் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பா எடுத்து பண்ணீங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு வெளியூருக்கு, மெயினா யூகேக்கு டிராவல் பண்ணக்கூடிய வாக்கியம் 100% ரிஷபத்துக்கு. ஏன்னா சூரியன் கேது வரும்பொழுது அந்த தடை அப்படிங்கிறது விலகுகிறது. அதனால நீங்க பிரயாணம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தருணத்தில் இந்த வாரம், இந்த மாசமே இருக்கும். தைரியமா இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது யாருக்கு அதிகம் கேட்டா ஆண்களுக்கே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் கொஞ்சம் நிறைய பணம், சம்பளம், கெத்து இதெல்லாம் வரும். வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, வியாபார நிமித்தமாக நிறைய பணம் வரும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல வீட்டை விட்டு கொஞ்சம் பிரிகிற மாதிரி சுச்சுவேஷனும் வரலாம். கவனம் தேவை. சந்தோஷம் அப்படிங்கிறது 65, பொருளாதார ஏற்றம் 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலிக்குள்ள, அதாவது லக்னத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சுக்கிரன்னா, மிதுனத்துல பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா பெண்கள்னால பிரச்சனை உண்டு. பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள்னால பிரச்சனை உண்டு. கோபதாபங்கள் செம்மையா வரும். 5ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் சேரும் பொழுது திரிகோணங்கள்ல வேலை செய்யும் போது கண்டிப்பா வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. சம்பந்தமே இல்லாத கனெக்ஷன் அது டிஸ்கனெக்ட் பண்றது நல்லது. தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத நண்பர்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டீங்கன்னா தான் பெட்டர். இல்லைன்னா பல பிரச்சனை கொடுக்கும். ஆனா இந்த வாரத்துல இருந்து அடுத்த ஒரு மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு அருமையான வரன் அமையக்கூடிய பிராப்தம், குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம். வீடு, நிலப்பரன்கள், பஞ்சாயத்துக்கள், கோர்ட்டு கேஸ், வம்பு தும்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் மிதுனத்துக்கு ஏற்பட போறது. 3ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், எழுத்து, ஓவியம், பேச்சாற்றல், எண்ணம், கிரியேட்டிவிட்டி எல்லாம் பட்டை கலப்பும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய புதன்னால உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்டிருக்குன்னா தாயார் மூலியமான நல்ல அட்வைஸ் கிடைக்கும். உறவினர்கள் மூலமா நல்ல அட்வைஸ் கிடைக்கும். யாரெல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த ஒரு காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தியும். பண பிரச்சனையா இருக்கலாம், ஒரு வீடு வித்து பணம் வரலாம், நிலம் வித்து பணம் வரலாம், சில பேர் வாங்கலாம். ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் மிதுனத்துக்கு நடக்கும். தைரியமா இருக்கலாம். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 80, பொருளாதார ஏற்றம்னா 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடத்துல புதன் பயங்கர ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு. அவர் சூரியனுடைய வேலை பார்க்கறதுனால நல்ல ஒரு பேச்சு திறமை. பொதுவாகவே புதன் நல்லா இருக்கும் பொழுது லைஃப்ல எல்லாமே செட் ஆயிடும். அதுவும் யாருக்கிட்டையும் சண்டை போடாம எல்லா காரியத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம். 2வது பிசினஸ் நல்லா இருக்கும். சிறு குறு விவசாயிகள், சிறு குறு தொழிலாளிகளுக்கு எல்லாம் ரொம்ப யோகமா இருக்கும்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல மெயினா சுக்கிரன் சூப்பர் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கனால வீடு, மனை, வாகனங்கள், கட்டிடங்கள், ஆடம்பரப்படுத்துவது, வீட்டை அலங்கரிப்பது இதெல்லாம் நடக்கும். வியாபாரத்தினங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பெண்கள் ரொம்ப ரொம்ப அருமையா இருப்பீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஆடை, ஆபரணங்கள், அணிகலன்கள்லாம் வாங்கக்கூடிய, பட்டுப்படம்லாம் வாங்குவீங்க. தாயார் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியா போயிடும். இன்னொன்று சூரியன் கேது காம்பினேஷன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது. அந்த சூரியன் புதனாக மாறுவார். அதனால உங்களுக்கு பொதுவாகவே அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், எந்த இடத்துல பிரச்சனை நடந்தது அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற எபிலிட்டி, காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உபாதைகள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சரியாகும். 1. 2வது கடகத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அது கரெக்டா திரிகோணத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆண்களால கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும். போலீஸ் கேஸ், வம்பு தும்பு வழக்கு, பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்றீங்களா கொஞ்சம் வாய்தா வாங்கிக்கிறது நல்லது. 1. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சொல்றேன். இதே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், அவசியம் இல்லாத இஷ்யூஸ், நிறைய பண இழப்புகள், நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. ஏன் சொல்றேன்னா செவ்வாய், சுக்கிரன், சனி வக்கரமாக அமையும் பொழுது இந்த மாதிரி சஞ்சலங்கள் ஏற்படும். கவனமாக இருக்கக்கூடிய வாரம். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கருப்பண்ண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னாதிபதி 2ஆம் அதிபதியோடைய வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்துருக்காரு. சூப்பர் டைமிங். ஆக்சுவலா பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகிறதுங்கிறது பெரிய யோகம். இன்னொன்னு சனி பார்வையில புதன் இருக்கிறது. சனி புதன் காம்பினேஷன் படிப்பு, கூர்மை, அறிவு, புத்திசாலித்தனம், எழுத்து, அக்கௌண்ட்ஸ், கணக்கு இதெல்லாம் வந்து மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கிற மாதிரிலாம் சில பேருக்கு நடக்கும். நிறைய பேருக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நிறைய பேருக்கு ஃபேமிலியில் கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கம்மியாகும். ஒண்ணு, ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அண்ணன் தம்பி, மூத்த சகோதரன் சகோதரிகள், நிலப்புலன்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமா இருக்கும். ஒரு ஃப்ரெண்டோடைய ஒத்துழைப்பு, ஒரு நண்பருடைய ஒத்துழைப்பு பிரம்மாண்டமா இருக்கும். நிறைய பேர் சந்தோஷமான இடங்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு வருவீங்க. நல்லா பணம் காசு வரும். ஆடம்பரமான விஷயங்கள் கத்துப்பீங்க. நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவருவீங்க. குடும்பம் நிறைய பிரச்சனைகள்ல சந்திச்சுன்றதுன்னா அது ஓரளவுக்கு செட்டில் ஆகும். இது ஒரு பெரிய யோகம்னு சொல்லலாம். இதுல பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னா, இருக்கக்கூடிய அந்த சனியுடைய வக்கர பார்வையிலிருந்து சூரியன் கிளம்பி வெளியே போறதுங்கிறது பெரிய யோகம். ஏன்னா சனி சூரியன் காம்பினேஷன் அப்பா பையன் ஆகாதுங்கிற மாதிரி இப்ப எல்லாமே செட் ஆகும். சிம்மத்துக்கு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காரும் பொழுது, அதாவது டிராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, கார் டிரைவர்ஸ், ஆட்டோ ஓட்டுநர்கள், பஸ் கண்டக்டர், வண்டி வாகனங்கள்ல பிரயாணம் பண்ணக்கூடிய ஆட்கள், இந்த ஓலா, உபர், அப்புறம் கொரியர் சர்வீஸ், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்துறவங்க, அதே மாதிரி சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் துறைகளில் பணிபுரியவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேடியோ, ஓடிடி, பிலிமாட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர்ஸ், இந்த மாதிரி கலை தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். இன்னொன்னு, இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா நீங்க பக்கத்துல ஏதாவது ரொம்ப முக்கியமான சந்தோஷமான ஊருக்கு எல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமா இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது 85, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சூரியன் கேது சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த 3 வாரத்துல கண்டிப்பாக, அதாவது என்னன்னா தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டுல அப்பாவையோ இல்ல மாமனாரையோ ஏதோ ஒரு காலகட்டத்துல பிரியிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். இல்ல உடல்கள் பாதிப்பு கொடுக்கலாம். சில பேருக்கு மூக்குல, இல்ல சில பேருக்கு ஒத்த தலைவலி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தெய்வ காரியங்கள், ஆன்மீக காரியங்கள், இவங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொடர்புகள், மூத்த மகனுடைய உடல்நிலைகள் பாதிப்பு, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஆனா சூரியன் கேது காம்பினேஷன் ஒரே டிகிரியில கனெக்ட் ஆகும்போது, அதாவது கேது சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துக்கு ஒரு 10 நாளுக்கு போயிடும். அப்ப கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வீட்டுல பெரியவங்கனால ஏற்படும். கவனமா இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கு. 2, 6, 10 கூடிய பாவங்கள்ல சுக்கிரன், செவ்வாய், சனி உட்காரும் பொழுது வீட்டுல ரணகலமா இருக்கும். பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா வீட்டுல சேர்ந்து வாழ முடியாது. ஏதோ ஒரு வேலை, ஏதாவது ஒரு தொழில்னால நீங்க தூரமா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு வேலை நிமித்தமான பெரிய ஒரு ஆஃபர், பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இதெல்லாம் கிடைக்கும். அதனால இழுக்க முடியாத சிச்சுவேஷன், பணத்துக்காக போக வேண்டிய நிலைமை. சில பேர் சில்வர் வாங்குவீங்க, சில பேர் தங்கம் வாங்குவீங்க, சில பேர் பாத்தீங்கன்னா ஆடம்பரமான லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்குவீங்க. பெண்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் இருக்கு. ஒண்ணு, 10ஆம் இடத்துல செவ்வாய் ரொம்ப பலமா உட்கார்ந்துருக்கனால அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுவீங்க. ஏன்னா புதன் இருக்கனால 2 ஸ்டோரி பில்டிங் கட்டக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். 6ஆம் இடத்துல சனி வக்கரம் வேண்டானாலும் கண்டிப்பா பிரச்சனை, வம்பு, தும்பு, வழக்குகள் எல்லாமே பெண் மூலியமாக ஏற்படும். கவனம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. உணவுல ரொம்ப முக்கியமா ஸ்வீட்டை கம்மி பண்ணிக்கங்க. என்னதான் இருந்தாலும் ரொம்ப கெத்தா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா பேசுவீங்க, அழகா இருப்பீங்க. நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாரமா இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். வீட்டுக்கு எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பு, என்ன பண்ண முடியும்? சனி வக்கரமா இருக்கும் பொழுது வேண்டாத எதிர்ப்பு, வேண்டாத பிரச்சனை, வேண்டாத நண்பர், இதெல்லாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபேமிலிக்குள்ள குழந்தை பிராப்தம், நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், வீடு, மனை, வாகனங்கள், உயர் படிப்பு, மேல் படிப்பு எல்லாமே செட் ஆகும். சனி சுக்கிரன் பெண்ணால் அவமானம் ஏற்படும், கவனம் தேவை. அதே மாதிரி சுக்கிரன் வலுத்து இருக்கிறது பெண்களுக்கு உடல் பாதிப்புல இருந்து நீங்க கொஞ்சமா விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கும். துலாம் ராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்த 1.5 மாசத்துக்கு நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நிறைய பேருடைய நட்பு உருவாகும், அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடா இருக்கனால பணம், நிலப்புலன்கள், வாகனங்கள், வண்டி, அதே மாதிரி ரொம்ப பழைய ஆட்கள், பழைய நட்பு, இவர்கள் மூலியமாக சின்ன ஒரு என்ன சொல்றது அன்பு தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. மற்றபடி பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு இருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. பெண்கள் ராணிகளாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்துல இருந்து இருக்க போறது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 90, பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாயகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள்.
விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய ப்ரமோஷன் வரும், பெரிய பதவி ஒண்ணு வரும், கால் முட்டிகள் இருக்கக்கூடிய வலி வேதனைகள் நிவர்த்தி ஆகும், ஆன்மீகவாதிகளால பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டம். விரயஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு. வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், அதன் மூலியமாக தனப்பிராப்தத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள். கடன் கேட்டீங்கன்னா உடனடியாக கிடைக்கும். தேவையில்லாத வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இதனால ஒரு சங்கடம், அதனால ஒரு விரயம், சந்தோஷமான ட்ரிப், இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு வாரத்தில் இருக்கிறது. அடுத்த 1.5 மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஃபாரின் போவீங்க. வெளியூர் வெளிநாடுகள், ஆடம்பரமான பிரயாணம், வீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு பிபி மட்டும் கொஞ்சம் பாத்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. சரியான ஏற்றம். நிறைய பேருக்கு பிக்ஸ்ட் டெபாசிட் பணம் அப்படியே கூவியும். நிறைய பேர் பணம் அந்த ஆடம்பரமா நல்லா இது செழிப்பா நிறைய ஆடம்பரமான செலவுலாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எஃப்டி போடுறது, சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்கு. 10ஆம் இடத்துல புதன் சரியான ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸோ வேலைகள்ல எந்த பாதிப்பும் கிடையாது, சூப்பரா இருப்பீங்க. ஸோ விருச்சிகத்துக்கு டைம் ஆக்சுவலா நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 80, சுப விரயங்கள், ஆடம்பரமான விரயங்கள், சந்தோஷமான விரயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா இருப்பீங்க. தெய்வத்துல அனுகிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு. சரியான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்காரு. லாபத்துல சுக்கிரன் உட்காரும் பொழுது பணம் வாடான்னு கேட்கவே வேண்டியதில்லை, தானா உட்காரும். இன்னொன்னு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன், வாழ்க்கை துணைக்கு பெரிய வேலை, வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகுது, பெண் நண்பர்கள் மூலியமா ஆதாயங்கள், எல்லாத்துலயுமே பெரிய சக்சஸ் இந்த மாதிரி ஏற்படும். ரெண்டாவது, சுக்கிரனுக்கு திரிகோணத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா 3, 7, 11 கூடிய பாவகங்கள் இப்படி அமைஞ்சிருக்கும் போது வீடு, நிலபுறங்கள், வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல சில பேருக்கு கிஃப்ட் டீடா வரும், சில பேர் கிஃப்ட் வரும், சில பேருக்கு பதவிகள் வரும், புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சனி வக்கரத்துல உட்கார்ந்து கொடுக்கிற வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க. பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. சில பேர் பழைய வண்டி கொடுத்துட்டு ரொம்ப கம்மியா ஓடி இருக்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவீங்க. இது எல்லாமே ஏற்படும். ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய சந்திரன் சனி வக்கரமா கடப்பாரு. இளைய சகோதரன் சகோதரருடைய வீட்டுல சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தலையீடுகள் இல்லாம இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. போன் மூலியமாவோ, கையெழுத்து மூலியமாவோ, எழுத்து மூலியமாவோ, மெசேஜ் மூலியமாவோ, சோசியல் மீடியா மூலியமாவோ எந்த ஒரு கருத்துக்களையும் பகிராமல் இருப்பது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு டாப் டக்கரா இருக்கிறது, நினைத்தது எல்லாமே பெரிய சக்சஸ், நல்ல ஒரு தொழில், பெரிய ஒரு பணம் அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பார்க்கக்கூடிய நண்பர்கள், சந்தோஷம் அப்படிங்கிறது 90, பொருளாதார ஏற்றம் 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. அவ்வளவுதான். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் பலமான ஒரு கணக்குல இருக்காரு. அதனால பொதுவா வியாபாரத்தில் இருக்கிறவங்கள பட்டை கலப்பீங்க. பெண்கள் யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கீங்களோ, பெண்கள் யாரெல்லாம் வேலைக்கு போறீங்களோ, பெண்களை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலை, தொழில், வியாபாரத்தில் இருந்தாலும் சரி சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தேடி வரும். குடும்பத்துல பணவரவுகள் தீர்க்கமாக இருக்கும். தொழில நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், தொழில வரவேண்டிய பெரிய ஒரு கௌரவம், பிரைடு, பிரஸ்டீஜ், புகழ், கீர்த்தி எல்லாமே சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதுல பெரிய ஒரு யோகம் என்னன்னா, செவ்வாய் உங்க ராசியில, உங்க லக்னத்துல ஸ்டாரா இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் திரிகோணத்துல சுக்கிரன் உட்காரும் பொழுது ஒரே மேட்டர் தான். செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது வீட்டுல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், அது வேலையில இருக்கக்கூடிய சண்டை வேலையில பகை இல்லாம எப்படி இருக்கும். 2ஆம் இடத்துல சனி வக்கரம், நீங்க பேச்சினாலே பகை வளர்ப்பீங்க. அதனால நீங்க பேச வேண்டாம், கவனமா இருங்க. 6ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் வீடு, நிலபுறங்கள், வாகனங்கள், மெடிசன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். போட்டித் தேர்வுகள் அபார வெற்றியை கொடுப்பார். தடபுடலாக எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி வேலையில முன்னிமத்தமாக, அதாவது ஃப்ரண்ட்ல போகக்கூடிய ரன்னர்ல ரேஸ்ல நீங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பீங்க. உசைன் போல்ட் மாதிரி வேலைகள்ல நம்பர் 1 மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால வாழ்க்கை துணையை ஏதோ ஒரு இடத்துல பிரியிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அது தொழில் நிமித்தமா இருக்கலாம், சண்டை நிமித்தமா இருக்கலாம், உடல்நிலைகள் பாதிப்பு நிமித்தமா இருக்கலாம். அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனா இன் ரியாலிட்டி பாக்குறச்சே நிறைய ஏற்றங்கள் தான் அதிகம். வேலை, தொழில், அந்தஸ்துகள் நல்லா இருக்கு. அர்த்த திரிகோணம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது பண பிரச்சனைகள் கிடையாது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 8ஆம் இடத்துல கூடிய புதன், இதெல்லாம் நரம்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது. முதுகு தண்டுவடத்துல வலி வேதனைகள் கொடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கொடுக்கும். பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆனா அது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கனால நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும். எந்த ஒரு பயம் கலக்கம் தேவையில்லை. ஆனா பேச்சு, குடும்பம், பணம், தனவாக்கு, குடும்பஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதை மட்டும் பாத்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். தைரியமா இருக்கலாம். பணத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் மகரத்துக்கு உண்டு இந்த வாரம். சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சந்திரன் சனி வக்ரமா கிராஸ் ஆவாரு இந்த வாரம். 5ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சுக்கிரன். அண்ணன் தம்பி சகோதரர்கள், வீடு நிலபுறன்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமா போகணும். கண்டிப்பா நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஆடம்பரமான வஸ்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. நிறைய பேர் வீடு மனை வாகனங்கள், நல்ல பொண்ணு நல்ல பையன் நல்ல வரன் நல்ல குழந்தை எல்லாம் அமையும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஒரு தியாகி, நான் ஒரு சன்னியாசி அப்படிங்கிற மனநிலையில் இருந்தீங்கன்னா எல்லாமே லட்டு மாதிரி வந்து அமையும். சின்ன விஷயத்த நீங்க உங்களுக்கு சின்ன சந்தோஷம் வந்தாலும் கூட அந்த சந்தோஷத்தை வெளியே சொல்லும் பொழுது கப்புன்னு அப்பவே அடங்கிடும். கும்பராசியில் லக்னத்தில் இருக்கிறவங்க தயவுசெய்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. அருமையான ஒரு காலகட்டத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. 8ஆம் இடத்துல சூரியன் கேது, அடிவயிறு கழிவுகள், பேக் லோவர் பேக் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனா இந்த 21ஆம் தேதி சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய அந்த பார்வை சந்திரன் மேல விழுகும். ஸோ பேசிக்கலி மன சஞ்சலங்கள் கொஞ்சம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் இருக்கும். ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன், எங்க போனாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு நடந்து போங்க. சின்ன வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் உடம்புல இருந்து வேர்வை வெளியே வந்தா போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அற்புதமாக நடக்கும். பலவிதமான ஏற்றங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். லைஃப்ல இந்த மாதிரி தருணம் மறுபடியும் வராது. இப்ப நீங்க பண்ணல, இப்ப நீங்க வாங்கல, இப்ப நீங்க குழந்தை பெத்துக்கல, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணலீங்கன்னா இன்னொரு 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல ராகு உட்கார்ந்துருக்கார், ரயோஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அதே மாதிரி அதோட திரிகோணம் சொல்லுவோம். 4, 8, 12 சொல்றோம். அந்த பேரு மோக்ஷஸ்தானம்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல சுக்கிரன். நிறைய பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு உயில்கள் சொத்துக்கள் மூலியமாக பணம் வரும். எதிர்பாராத தனப்பிராப்தம், எதிர்பாராத அதாவது பணம் சொல்றது தனி மனித பணத்துக்கு காரகன் சுக்கிரன். லக்னத்துல ராகு இருக்கனால வட்டிக்கு விடுறவங்களா கவனமா இருங்க. பணம் வரும், ஆனா அதுல சிக்கலும் சேர்ந்து வரும். இன்னொன்னு லக்னத்துல ராகு உட்கார்ந்து இருக்கு, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்க ராசி லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார். வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கோல்டுல இன்ஃபெக்ஷன், ரேஷஸ் அதுல கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல சுக்கிரன் பலமான ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு. அதனால அதாவது உடம்பு ரொம்ப கவனமா பாத்துக்கணும். சுக்கிரன் தன்னோட வீட்டுல உட்கார்ந்தாலும் அது 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இன்கம் டாக்ஸ் ஆடிட் இதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க. நல்ல பணப்புழக்கம் நல்லா வரும், கிம்பளம் நிறைய வரும். ஆனா உங்க பிளானிங்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும், அது பாத்துக்குங்க. ரேஸ்தானத்துல சனி வக்ரமா உட்கார்ந்து இருக்கிறதுனால திரிகோணத்துல பொதுவா சனி சுக்கிரன் செவ்வாய் சேரும் பொழுது நல்ல தனப்பிராப்தம் பணப்புழக்கம் எல்லாமே கொடுக்கும். ஆனா மன நிம்மதி எடுத்துரும். இதான் ஒண்ணுதான் கடவுள் கொடுப்பான். ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி ஒண்ணு உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா பணம், பணம் இருந்தா சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இருந்தா பணம் இருக்காது, 2 இருந்துன்னா வாழ்க்கை இருக்காது. இதுதான் லாஜிக். ஸோ இந்த வாரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்ததுக்கு வீடு நிலபுறங்கள் வாகனங்கள் வண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆகும். வீட்டுல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருந்தா கவனமா பாத்துக்கணும். தூக்கமின்மையினால பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு எளிய பரிகாரம்னா பெட்டை மாத்துங்க, இல்ல கட்டில மாத்துங்க, இல்ல நீங்க தரையில் தான் படுத்து தூங்குறேன்னா அந்த பழைய பெட்ஷீட்டை மாத்திட்டு புது பெட்ஷீட்டை மாத்துங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சின்ன சின்ன பட்சத்துக்குலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் பிரச்சனை பண்ணிக்காதீங்க. ஸோ பொதுவா இந்த காலகட்டங்களில் இந்த சனி வக்கரமா இருக்கிறது, ரயஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. 7ஆம் இடத்துல சூரியன் கேது, பித்தப்பை கல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தகுந்த மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்து சரி பண்ணி. மீன ராசி அல்லது மீன லக்னத்துல பெறக்கூடிய நபர்கள் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 60, பொருளாதார ஏற்றம்னு சொன்னா 90, அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சோ இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள், எல்லாருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.